அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை. மனைவியை மீட்டு தாருங்கள், மின்கம்பத்தில் ஏறிய நபரால் பரபரப்பு. அரைகுறை ஆடையுடன் அரசாங்கத்தை சாடிய தபால் ஊழியர். சடுதியாக குறைந்த உப்பு விலை. ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள், வெளியான அதிரடி கட்டுப்பாடு. கஞ்சா பயிரிட அனுமதிக்கும் தீர்மானத்துக்கு இலங்கை மருத்துவ சங்கம் எதிர்ப்பு. கம்பஹா மருத்துவமனையில் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக மருத்துவ சேவைகளும் பாதிப்பு. யாழ் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் அரசின் முடிவு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு இவ்வாறு விடுமுறை வழங்க பணிக்கப்பட்டுள்ளது. வழமையாக பாடசாலை விடுமுறை நாட்களில் தேர் திருவிழா இடம்பெறும் எனவும், எவ்வாறாயினும் இம்முறை பாடசாலை நாளொன்றி திருவிழா இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக யாழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சத்தியலிங்கம் மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஆகியோர் பிரதமரும் கல்வி அமைச்சருமான அருணியமர் சூரியவை இன்று சந்தித்து நாளைய தினம் விடுமுறை வழங்குமாறு கோரியுள்ளனர். இதனை ஏற்ற பிரதமர் நாளைய தினம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எனினும் விடுமுறை வேண்டும் என அதிபர்கள் கோரும் பாடசாலைகளுக்கு மாத்திரம் விடுமுறை வழங்க வடக்கு கல்வி திணைக்களங்கள் ஏற்பாடு செய்து வருவதாகவும், எவ்வாறாயினும் இது சிக்கல் நிலையை ஏற்படுத்தும் என்பதால் மீண்டும் ஒருமுறை கல்வி அமைச்சர் ஹர்னியமர் சூரியவை சந்தித்து விடயத்தை வலியுறுத்த உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் தனது மனைவி வீடு திரும்புவதற்கு உதவுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மின்சார கம்பத்தின் மேல் ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் குறித்த நபரை அதிகாரிகள் மின்கம்பத்தில் இருந்து மீட்டுள்ளனர். தீயணைப்பு படையினருடன் இணைந்து போலீசார் அந்த நபரை மின்சார கம்பத்தில் இருந்து இறக்கி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் ஊடகங்களிடம் தனது 3 குழந்தைகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் காரணமாக தனது மனைவியை வெளிநாட்டில் இருந்து அழைத்து வர உதவுங்கள் என கோரியுள்ளார். அண்மை காலமாக நபர்கள் இவ்வாறான பாரிய மின்கம்பங்களில் ஏறி உயிர் ஆபத்து ஏற்படும் வகையில் தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது சட்டவிரோதமானது என்றும் உயிர் ஆபத்தானது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அனைவரும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் அமைச்சருடன் இணைந்து தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக அரைகுறை ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த ஊழியர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பினவுகளை வழங்குவதில் அதிகாரிகள் தவறிவிட்டதாலே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களது சீருடைக்கான கொடுப்பினவை அதிகரிக்க கோரியுள்ளோம். சைக்கிள்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கோரியுள்ளோம். அத்துடன் ஊழியர்களின் ஒப்பந்தங்களை நிரந்தரமாக்குமாறு கோரியுள்ளோம். ஆனால் அதிகாரிகளும் அமைச்சரும் கைரேகை மற்றும் மேலதிக நேரம் பற்றி பேசுகிறார்கள். சீருடைகளை தைப்பதற்காக 600 ரூபாவும் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவாக 250 ரூபாவும் வழங்கப்படுகின்றது. அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நடத்தப்படும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் குறித்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர். நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பித்த தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை 19 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரும் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என தபால் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த லக்குப்பின் விலையை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 400 கிராம் அயோடின் கலந்த உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை 20 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை 30 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த வாரம் முதல் 400 கிராம் உப்புத்தூள் பாக்கெட் 100 ரூபாய் விலையிலும் 1 கிலோகிராம் உப்புத்தூள்
தூள் பாக்கெட் 200 ரூபாய் விலையிலும் 1 கிலோகிராம் உப்பு பாக்கெட் 150 ரூபாய் விலைகளிலும் விற்பனை செய்யப்படும். அம்மாந்தோட்டை, மகாலேவு, பூந்தலலேவு மற்றும் பல்லடுபண லேவு ஆகியவற்றில் உப்பு அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த வழியில் விலைகள் குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவித்திறன் குறைபாடுகள், ஒரு கண்ணில் பார்வை இழப்பு மற்றும் உடல் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த முன்னோடி திட்டம் 2022ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தில் குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் தொடங்கப்பட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் இந்த விபத்துகளும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டன. இதற்கிடையில் இந்த உரிமங்கள் ஒவ்வொரு 2 முதல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த நபர்கள் தங்கள் பெயரில் ஒரு வாகனத்தை வைத்திருக்க வேண்டும். உரிமமானது மாற்றுத்திறனாளி பிரிவின் கீழ் வழங்கப்பட்டதை தெளிவாக காட்டும் என்றும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு பொது அடையாளத்துக்காக வாகனத்தின் முன் மற்றும் பின்புறம் இரண்டிலும் ஒரு சிறப்பு சின்னம் கட்டப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளுக்கு இணங்கும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளாவிய தேவை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் உள்ளூர் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மனநோய், போதைப்பழக்கம், நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்றனவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. கம்பஹா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் கையொப்பமிடுவதை தடுக்கும் வகையிலான உத்தரவு ஒன்றை கம்பஹா மருத்துவமனையின் பணிப்பாளர் வெளியிட்டுள்ளார். அதன் காரணமாக இன்றைய தினம் துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாகவே கம்பஹா மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சீராக்கும் வகையில் கம்பஹா மருத்துவமனையின் பணிப்பாளருடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்ட போதும் அது வெற்றியளிக்கவில்லை என்று தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை முழுமையான சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதா என ஆய்வு செய்யும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். விமான நிலைய விரிவாக்கத்துக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.